ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடாத காரணத்தினால அண்மையில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை போட்டியிலும் 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியிலும் தகுதி பெறலை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது அடுத்த வருடம் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டி USA மாகாணத்திலும் வெஸ்ட் இண்டீஸ் மாகாணத்திலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் விதமாக போட்டிகளில் ஈடுபட்டு வராங்க. இதற்கான முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா, தற்போது இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலையும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் பங்கேற்று வந்தாங்க. இதற்கான ஒருநாள் போட்டி தொடர்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2-1 என தொடரை கைப்பற்றிய நிலையில் அடுத்ததாக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று இருந்தாங்க. இதற்கான முதல் 2 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றதை அடுத்து 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி கம்பேக் செஞ்சுருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, 3வது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 222 ரன்களை குவிச்சு சாதனை பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா 223 ரன்களை மீண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் செஞ்சு சாதனை பண்ணியிருந்தாங்க. மேலும் 4வது போட்டியிலையும் பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து அணி 267 ரன்களை குவிச்சு T20 வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்கள் பதிவு செய்த அணிகள் பட்டியலில் 5வது இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. இந்த 2 போட்டிகளிலுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியடைய முக்கிய காரணமாக இருந்தவர் இங்கிலாந்து அணியோடைய ஓப்பனிங் பேட்டரான பிலிப் சால்ட். இவர் பார்த்தீங்கன்னா 3வது மற்றும் 4வது T20 போட்டிகளில் தொடர்ச்சியாக 2 சதங்களை பதிவு செஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோல்வியடைய வச்சிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா, டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. ஆடுகளும் பந்துவீச்சுக்கு சாதகமாக இருந்த காரணத்தினால இங்கிலாந்து அணியால் அதிரடியாக செயல்பட முடியல. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணி 132 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக பிலிப் சால்ட் 38 ரன்களையும் லியாம் லிவிங்ஸ்டன் 28 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி தரப்பில் இருந்து குடுகேஷ் மோட்டி 3 விக்கெட்டுகளையும் ஆண்ட்ரூ ரசூல், அகல் ஹுசைன் மற்றும் ஜாசன் ஹோல்டர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க. பின்னர் 133 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பிலிருந்து அதிகபட்சமாக ஷாய் ஹோப் 43 ரன்களையும் ஷர்தன் ரூதர்ஃபோர்ட் 30 ரன்களையும் விளாசியிருந்தாங்க. மேலும் இங்கிலாந்து அணி தரப்பிலிருந்து ராஷித் ஆஃப்லி மற்றும் ஆடல் ரஷீத் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. மேலும் இந்த போட்டிக்கான ஆட்டநாயகனாக குடுகேஷ் மோட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த வெற்றியின் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 3-2 என தொடரையும் கைப்பற்றியிருந்தாங்க. மேலும் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தற்போது வெஸ்ட் இண்டீஸ் பயணத்திலும் ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் தோல்வி அடைஞ்சு தாயகம் திரும்பியிருக்காங்க. ஆனாலும் இங்கிலாந்து அணி தரப்பிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணியுடைய ஓப்பனிங் வீரரான பிலிப் சால்ட் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் 331 ரன்களை விளாசி தொடர் நாயகன் விருதை பெற்றிருந்தார். இது பார்த்திங்கன்னா தற்போது உலக சாதனை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னதாக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் பார்த்திங்கன்னா 316 ரன்களை ஒரே தொடரில் விளாசி இருந்தார். இதுதான் பார்த்திங்கன்னா T20 வரலாற்றிலேயே ஒரே தொடரில் குவிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் பட்டியலில் இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா இதை பிலிப் சால்ட் 331 ரன்களை இந்த தொடரில் குவிச்சு இந்த சாதனையை முறியடித்து உலக சாதனை பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே அவங்களுடைய அணி தோல்வியின் விளிம்பில் இருந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.